ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நடிகர் மோகன் சர்மா அவர்கள் எப்படி ஒரு நம்ம கிராமம்ன்ற ஒரு தத்ரூபமான படத்தை எடுத்து அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தினால வீடு வாசலை எல்லாம் விற்று கடைசியில் முதியோர் இல்லத்துக்கு சேர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பேட்டியாக கொடுத்தார். ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக குட்டி பத்மினி அவர்கள் அவர் ஏமாத்துறாரு அப்படின்ட்டு ஏதோ அவருடைய பர்சனல் லைஃப்லாம் விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மோகன் சர்மா பத்மினி அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை விமர்சித்து பேசியிருந்தாங்க. ஸோ இப்படி இது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக மோகன் சர்மா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இல்லையா, அவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர், 100 படத்திற்கு மேலே கதாநாயகனாக நடித்தவர், 50 படத்துக்கு மேலே கேரக்டர் ரோல் பண்ணவர், சீரியல்களில் பிஸியாக இருந்தவர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னும் பொழுது அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், எனக்கே இந்த நிலைமைன்னா மற்ற மனிதர்களுடைய நிலை என்ன, ஸோ இதுக்கு அரசாங்கம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானவர் இந்த நிலை ஆகிறது அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் இது வரலாம் அப்படின்னு அவர் சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அது அதே மாதிரி சமீபமாக நிறைய பேரை பார்த்தோம் இல்லையா. இப்போ துள்ளுவதோ இளமை படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் இப்போ சமீபமாக இறந்தார். ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில் போய் இறந்தார் அவர். ஸோ இந்த மாதிரி நிலைமை யாருக்கு வேணாலும் வரும். அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்ததுன்னு நினைக்கிறேன், கொடூரமான நோய் அதிலேருந்து வெளியில் வர முடியாமல் அவர் இறந்தார். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி எண்ணுயிர் தோழன் படத்தில் நடித்த ஹீரோ கூட அதே மாதிரி பாபுன்றவர் ஏதோ விழுந்த ஆக்சிடெண்ட்டாகி அப்படியே படுத்த படுக்கையாகவே பல வருடம் இருந்து அப்படியே இறந்துருக்கிறார். எதுக்குமே மருந்துக்கு எதுக்குமே வழி இல்லாமல் ஆக்சுவலாக பேச்சு மூச்சு கூட இல்லாமல் இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிலை எவ்வளோ உச்சத்தில் இருக்கிறோன்னு ஒரு செகண்டில் கீழே அழிச்சிட்டு வந்துடும். ஸோ இது விதியின் வலிமை இது இல்லையா. உடம்புல ஆரோக்கியம் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, இரத்த ஓட்டம் இருக்கும்போது நம்ம திமிராக பேசுவோம். ஆனால் அந்த நிலை வரும்போது அந்த திமிராக பேசுறதெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதேமாதிரி உறவுகளால் திடீர்னு கைவிடப்படுறது இதெல்லாம் நாம் பார்க்குறோம் நிறைய இடங்களில். பெரிய பெரிய ஆட்களுக்கு ரேமண்ட்ஸ் முன்னாள் நிறுவனருக்கே இந்த நிலை வந்தது. தன்னுடைய மகன் பேரில் ஷேரை மாற்றினார், கட்சியில் மகன் வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்போ ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறார். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் முதல் மகனுக்கு ஒரு துரோகம் பண்ணி 2வது மகன் பேரில் இதை எழுதினார். கட்சியில் 2வது மகன் தான் துரத்துனது. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் கர்மான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி, ஆனால் இது எப்படியா இருந்தாலும், உடல் வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உறவுகளின் துரோகமாக இருந்தாலும் சரி, அல்லது திடீர்னு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறதாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் இயற்கை சீற்றம் இல்லை ஒரு நாட்டையே உலுக்கி எடுக்கும் பொழுது உடனடியாக எல்லாம் அனாதை ஆகிடுவாங்க. அதே மாதிரி யுத்தங்கள் இல்லையா, உக்ரைனில் இருந்தவங்க எல்லாம் ஒரு நைட்டில் நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே குடும்பமே பிரியுது இல்லை. பெண்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறாங்க, குழந்தையெல்லாம் வெளியேறாங்க, வெறும் ஆண்கள் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் உலகத்தின் எந்த மூலையில் வேணாலும் இது எல்லாமே நடக்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் பாலஸ்தீனில் புல்லெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, அதுவுமே நடக்கலாம். இயற்கை சீற்றம் பார்க்குறோம். இப்போ மும்பை அங்கே ஒரு நிலச்சரிவு இருக்குது. ஆக்சுவலாக மும்பைன்றது செயற்கையாக உருவாக்கப்பட்ட நகரம் தான்.
கடல் மேலே மணலை போட்டே உருவாக்கின நகரம். அது மாதிரி இன்னும் சில நாடுகள் உருவாக்க இருக்கிறாங்க. அதில் கடவுள் சொல்கிறது என்னென்னா, மும்பை வந்து ஆரம்பத்தில் கிடையாது, இறுதியிலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் நடக்கும், நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நடந்தே தீரும், இது தடுக்க முடியாது. இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னா, இதை நடக்காமல் தடுக்க முடியாது. ஆனால் இதை நடக்கிறதுனால நமக்கு டிப்ரெஷன் வருது பார்த்திங்களா, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பணக்காரன் திடீர்னு நடுத்தருவுக்கு வரும்போது அவனுக்கு டிப்ரெஷன் வரும். திருமணம் ஆனவனுக்கு கணவனோ மனைவியோ துரோகம் செய்கிறாங்க, ஒரு கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா டிப்ரெஷன் வரும். ஆனால் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. திருமணம் இல்லை, லவ் கிடையாது, இதெல்லாம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேமாரி பிச்சைக்காரனாகவே இருக்கிறான் பாங்க ரோட்டில், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லையா? பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகும்போது பிச்சைக்காரனாகவே தான் இருக்க போகிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே தான் சீக்ரெட் டு ஹாப்பினஸ்ஸே இருக்குது இல்லையா? இந்த கலியுகத்தில் குறிப்பாக நாம் நமக்கு தற்காலிகமாக கொடுக்கப்படுறதெல்லாம் ஏதோ நமக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சிக்கிறோம். இந்த உடல் உட்பட எல்லாமே நமக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது தான். அப்போ தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட எதுவுமே என் இது இல்லை அப்படின்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கான பயிற்சி பண்ணும் பொழுது உங்கள்கிட்டேருந்து அது பிடுங்கப்படும் பொழுது உங்களுக்கு டிப்ரெஷன் வராது. ஏன்னா அது என்னதுன்ற உணர்வே நீங்கள் வளர விடலை, கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது வளர்ந்தால் தான் பிரச்சனை இல்லை. இப்போ வரலாறுலலாம் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு, அதாவது ஒருத்தர் நாட்டை இன்னொருத்தர் பிடிக்கிறாங்க, அவங்க அந்த ராஜா காட்டில் தலைமறைவாக வாழ்ந்து பிறகு மறுபடியும் சண்டை போட்டு சில சமயம் பிடிக்கிறாரு, சில சமயம் முடியல. ஆனால் அந்த காட்டில் வாழறாரு பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு நாளும் அவருக்கு பேனிக் அட்டாக் தான் இருக்கும். ஏன்னா என்னுடையதை ஒருத்தன் அபகரிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஸோ இதில் பைபிளில் சில விஷயம் போட்டிருக்கோம், அந்த மாதிரிலாம் நிஜமாக நடந்ததான்னு தெரியல. என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு ராஜா இன்னொரு நாட்டை பிடிக்கும் பொழுது அந்த ராஜா தான் போய் ஓடி ஒளிவார். அவருக்கு நிறைய மனைவி இருந்துச்சுன்னா எல்லோரும் கூப்பிட்டு போக முடியாது இல்லையா? அந்த மனைவிகளை எல்லாம் புதுசாக வரவன் தன் மனைவி ஆக்கிக்குவான் அப்படின்னு. அதெல்லாம் இன்னும் பயங்கர வலியை கொடுக்கும் அவனுக்கு. ஏன்னா அந்த நாட்டையே அவனால் விட முடியலன்னா அவனுடைய மனைவியை எப்படி விடுவான்? ஸோ அப்போ இங்கே 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, எதுவுமே என்னது இல்லைன்ற எண்ணத்தில் இருக்கிறது. இன்னொன்று, நிஜமாகவே என்னுடையதாக ஆக்காமலே இருந்துக்கிறது. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் திருமணமே பண்ணிக்கலன்னும் பொழுது பிரச்சனை கிடையாது. திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் ஏமாற்றும் போது தான் அவங்களுக்கு வலிக்குது. ஸோ அதுக்காக தான் பைபிளில் ஒன்று போட்டிருக்கோம், கடைசி நேரத்தில் ஏழையாக இருப்பவன், பரதேசியாக இருப்பவன் பாக்கியவான்னு போட்டிருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், விதவை பெண்கள் பேர் பெற்றவர்கள் அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் கணவன் உயிரோடு இருந்து அவன் செய்கிற துரோகத்தை விட கணவன் இறந்த வழி பெருசாக தெரியாது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மெசேஜ். ஆனால் அதை விட பெஸ்ட், அப்படி ஒரு உறவே நீங்கள் உருவாக்கிக்காமல் விட்டுட்டிங்கன்னா, இல்லை ஒரே ஒரு உறவு அப்பா அம்மா, அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்களாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் அப்பா அம்மா கிட்ட இருக்க தான் ஒரு பாண்டிங் இருக்கும். அவர்களுமே இப்போ துரோகம் செய்பவர்களாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற உறவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு உருவாக்குறீங்களோ, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு வலிக்கும். மோசமானவர்களாக இருந்தாங்கன்னா அந்த துரோகம் நமக்கு வலிக்கும். ஸோ எப்படியாக இருந்தாலும் நமக்கு ஒரு வலியை கொடுக்கும். ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, என் ஒருவனை தவிர வேறு யாருமே உங்களுடையவர் கிடையாது அப்படின்ற உணர்வில் இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதே மாதிரி ஏன்னா மற்ற எல்லோருமே எதுக்கு உறவுனா, நம்ம உடலுக்குத்தான் உறவு இல்லையா? இப்போ ஒரு மனைவினா இந்த உடலுக்குத்தான் மனைவி. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அவங்க உங்களுக்கு மனைவி கிடையாது. அதனால தான் அந்த தாலி இருக்கிற சடங்கு இருக்குது.
அதே மாதிரி தான் எல்லா உறவுகளுமே, குழந்தைகள், அப்பா அம்மா, எல்லா உறவுமே, நண்பர்கள், தாய்நாடு, தாய்மொழி எல்லாமே அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். இங்கே தமிழ்னு பேசிவிட்டு அடுத்த ஜென்மம் அமெரிக்காவில் போய் பிறப்போம், அல்லது எந்த மொழி ஹிந்தியை எதிர்க்கிறோம் போய் டெல்லியில் போய் பிறப்போம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது நான் இந்த உடம்புன்னு நம்புறது தான். அதனால தான் கடவுள் சொல்கிறார், நீங்கள் இந்த உடம்புன்றதை மறந்துடுங்க, உண்மையிலே நீங்கள் இந்த உடம்பு கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு உங்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. இந்த உடம்பு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இருந்தீங்க, இந்த உடம்பு உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் இருப்பீங்க. அது எது? அதுதான் ஆத்மா, அழிவற்றது, எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபெருமான். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் இருக்கக்கூடிய இந்த செம்பன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இங்கே குட்டி குட்டி புள்ளியாக இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாம தான். அங்கேருந்து பூமிக்கு வரும்போது உடலில் பூர்வ மத்தியில் நாம் இருக்கிறோம், அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. இந்த உணர்வில் தான் ஆரம்பத்தில் இருந்தோம். அப்போ இந்த பாரத பூமியே சொர்க்கமாக இருந்தது, பாரத பூமி மட்டும்தான் உலகமாகவே இருந்தது, மற்றதெல்லாம் கடலுக்குள்ளே இருந்தது. முதல் 2500 வருடத்துக்கு சிங்கமும் பசுவும் ஒன்றாக சொர்க்கத்தில் ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும்ட்டு பைபிள் குரான்லாம் போடப்பட்டுள்ளது பாரத தேசத்தின் மகிமை தான். ஸோ அது மட்டும் கிடையாது, அங்கே அளவற்ற செல்வம் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லை. இன்றைக்கி அது ஒரு பயம் இல்லை. மோகன் சர்மா சொல்கிறார்ல, யாருக்கு வேணாலும் இந்த நிலைமை வருன்றது காசை வச்சு சொல்கிறார். காசு இல்லாத நிலை, அந்த நிலையே சொர்க்கத்தில் வராது. எந்த அளவுக்கு செல்வந்தர்களாக இருப்பாங்கன்னா, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் ஒவ்வொருத்தரும். அது மட்டும் இல்லை, இயற்கை அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி கூட நீங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனைனா அவங்க பாட்டுக்கு மனைவி கிட்ட கோச்சிக்கிட்டு கணவன் எங்கேயோ போயிட்டு 6 மாதம் கழிச்செல்லாம் வருவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே இருக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது போவாங்க, எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும், சாப்பாடும் கிடச்சிடும் ஈஸியாக. அங்கங்கே தர்மசத்திரம் இதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இருக்குதானே தெரியல. ஸோ அது மட்டும் இல்லை, சின்ன தலைவலி கூட இருக்காது. துரோகம்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அதுக்கு பேர் சத்தியுகம். சத்தியுகம், திரேதாயுகம். அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் வந்து கோயில் கட்டி கும்பிட்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய குணங்கள். வேறு யாரும் இல்லை, நாம் தான் அப்படி இருந்தோம். மறுஜன்மம் எடுத்து இப்போ இப்படி ஆகிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களாம் அப்படி இருந்தவங்க தான். எல்லாருமே சொர்க்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் சொர்க்கம் 2500 வருஷம், அடுத்தது இதே பூமி நரகமாக மாறுது 2500 வருஷம். பட் நரகத்திலே அவங்க பிறந்திருந்தால் கூட ஆரம்பத்தில் முதல் ஜென்மத்திலாம் அவங்களுடைய குணம் நல்லா தான் இருக்கும். கலியுகத்துக்கு வர தான் அவங்களுடைய குணம் வந்து மோசமாகும். அதிலும் குறிப்பாக இறுதி நேரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா கடைசி 100 வருஷம் தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஸோ அப்போ கடைசி 100 வருடம், அதுலேயுமே 90 வருஷம் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ எல்லோருடைய குணமும் மோசமாக மாறி தான் தீரும் இல்லையா? அதனால் திடீர்னு துரோகம் அவங்க எந்த உறவு துரோகம் செய்யும்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். எதையும் எதிர்பார்த்து இருந்தால் ஓரளவுக்கு அதிர்ச்சி இருக்காது. அதைத்தான் இயேசு செஞ்சார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் பார்க்குறவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவர் கடவுள், அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. பைபிளில் நிறைய இடத்துல அப்படி தான் போட்டிருக்கும். அது அப்படி கிடையாது. அதில் சொல்லப்பட்ட மெசேஜ் என்னென்னா, அது இது கலியுகத்தில் நடக்கிற விஷயங்கள். உண்மையிலே இயேசு வாழ்க்கையில் நடந்த கதை கிடையாது. அது நபி வாழ்க்கையில் நடந்த கதை கிடையாது. ராமர் கிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்த கதை கிடையாது. நம்ம பார்க்குற மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான்லாம் எல்லாம் இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் நடக்கிறத அவங்களுடைய கதைகளாக போட்டதுக்கு காரணம், இப்போ இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணதுனால நீங்கள் வந்து கிருஷ்ணராக பிறக்கிறீங்க, ராமராக பிறக்கிறீங்க,
இயேசுவாக பிறக்கிறீங்க, நபியாக பிறக்கிறீங்கன்றதுக்காக. மற்றபடி நபியாக பிறக்கும்போது, இயேசுவாக பிறக்கும்போதெல்லாம் உலகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 ஜென்ரேஷன் முன்னாடியே நல்லா தான் இருந்துச்சு. அப்பயே இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, துரோகமெல்லாம். இன்னும் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இந்த இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு வாய்மொழியாகவே சொல்லுவாங்க. அப்படி இருந்த காலம். இப்போ தான் இந்த ராமருடைய கதை என்ன, அவருடைய அப்பாவும் அம்மாவுமே அவருக்கு துரோகம் பண்ணி வீட்டை விட்டு துரத்துறாங்க. பாண்டவர்கள் கதையும் அதுதான். ஸோ இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம். ஆனால் சிரிச்ச முகத்தோடு அவரால் எப்படி போக முடியுது? அதை ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்தால் மட்டுமே அது போக முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மோகன் சர்மா அவர்கள் சொன்னது இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி காசு இல்லாத நிலை யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஆனால் வராமலும் இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த நிலை வந்தாகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வரும், அது வேறு விஷயம். கூடிய விரைவில் வந்தே தீரும் எல்லோருக்குமே. ஏன்னா அது எப்போவுமே வர்றது கிடையாது இப்போ. ஏன்னா இது கடைசி நேரம் இல்லை, எல்லாத்தையும் எழுந்து தான் ஆகணும். ஆனால் அதைவிட கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயம், எல்லோருக்கும் வந்தே தீரக்கூடிய விஷயம் மரணம். அதுக்கும் நாம் தயாராக இருக்கணும். அதுக்கும் இதே விஷயம்தான். இதுக்கு எப்படி நான் உடம்பு கிடையாது ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருந்தால் எதுவுமே எனது இல்லைன்ற உணர்வில் இருப்பீங்களோ, மரணத்தை எதிர்கொள்வதற்கும் நீங்கள் அதே பயிற்சி தான் பண்ணணும். நான் ஆத்மா. கூடுதலாக என்ன பயிற்சி பண்ணணுன்னா, சரி உடம்பு விட்டு ஆத்மா வந்துடுச்சு, அடுத்தது என்ன பண்ணுறது? அது தெரிஞ்சுக்கணும்ல. யாருமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆத்மா எங்கே போகும் அப்படின்னா, கடவுள் சொல்கிறார், இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலேருந்து தான் ஆத்மாக்களாகி நீங்கள் வந்தீங்க, மறுபடியும் அங்கேயே தான் வருவீங்க, அந்த பரந்தாமத்துக்கு தான் வருவீங்க. அங்கே தான் கடவுள் இருக்கிறார். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான் இருக்கார். அப்போ அவரையே நினைக்கணும், அங்கே நினைக்கணும், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நினைக்கணும். அப்போ தான் ஆத்மா உடலை விட்டு பிரிந்தவுடன் அங்கே போயிடும். போகிறதுக்குள்ளே உங்களுடைய குணம் சொர்க்கத்தில் எப்படி அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த மாதிரி தெய்வீக குணம் மட்டும் நிரம்பி இருந்துச்சோ, அதே மாதிரி தெய்வீக குணம் மட்டும் உங்களுக்கு நிரம்பி இருந்தால் அங்கே போயிட்டு இந்த பூமி சொர்க்கமானவொடனே சொர்க்கத்தில் பிறந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் எந்த குணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த குணத்துக்கு ஏற்ற யுகத்தில் பிறப்பீங்க. கலியுகத்தின் குணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதே பூமி மறுபடியும் கலியுகம் ஆன பிறகு தான் பிறப்பீங்க. அது வரைக்கும் மேலே ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ நித்திய ஜீவன் அப்படின்னு பைபிளில் இருக்கும் இல்லையா, அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஆத்மா உடம்புக்கு தான் மரணம். ஆனால் ஆத்மா மேலே இருக்கிறது ஆத்மாவுக்கே ஒரு மரணம் மாதிரி தான். பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது உடலின் மரணத்தை சொல்லலை, அது எல்லாருக்கும் தான் வரும். அப்போ ஆத்மாவே இந்த பூமியில் வராத வரைக்கும் ஒரு மரணம் மாதிரி தான் இல்லையா? ஸோ அப்படி மரணிக்காமல் டக்குன்னு சொர்க்கத்துக்கு வந்துடணும், மேலே போய் ரெஸ்ட் எடுக்காமல். ஏன்னா அங்கே தான் சொர்க்கத்தில் தான் சுகம் இருக்கும். எப்படியா இருந்தாலும் நரகத்தின் இறுதியில் வந்துட்டோம், துக்கத்தின் உச்சத்தை பார்த்துட்டோம். அப்போ சுகத்தின் உச்சத்தை பார்க்கணும்ல, சொர்க்கத்துக்கு வரணும்ல. அங்கே வர்றதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனையே நினைவு செய்யுங்க. சொர்க்கத்தில் உள்ள குணத்தை மனசுக்குள்ளே அசை போடுங்க இல்லையா? இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம். அப்போ இதை விட முந்தைய ஜென்மத்தில் அதை விட பரிசுத்தமாக இருந்திருப்போம், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அதை விட பரிசுத்தமாக இருந்திருப்போம். அப்போ 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்போம். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் கிருஷ்ணர், ராமர், எல்லோரும் நம்ம வழிபடுற தெய்வங்கள் எல்லாம். அப்போ அவ்வளோ தெய்வீக குணம் இருந்தது. அந்த குணம் வரணுன்னா, அந்த குணம் வருவதற்கு தடையாக இருந்த உடல் நான்ற உணர்வை மறந்து ஆத்மா நான்ற உணர்வில் இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அடுத்தது சிவபரமாத்மாவுடைய நினைவில் இருக்கணும். இதனால் உங்களுக்கு எந்த துக்கமும் வராது. எந்த அளவுக்கு சிவனை நினைக்கணும்னா, நம்ம யாரெல்லாம் நினைப்போம், நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அதை மறக்க முடியாததே ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். ஐயோ, அவங்க எனக்கு இந்த துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. கடவுள் சத்தியமாக நமக்கு துரோகம் பண்ண போகிறது கிடையாது. கடவுளுக்கு மரணம் வரப்போகிறதும் கிடையாது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு பைபிளில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இறைவன் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கார். நீங்கள் அவரை மட்டும் மார்கண்டேயன் மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த நேரத்தில்.
அப்போ அவரை பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நினைவுனால் பிடிக்கிறது. ஏன்னா அவருக்கு ஒன்றும் உடம்பு கிடையாது கையால் பிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ நினைவுனால் அந்த செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பா இருக்கார், நானும் அப்படித்தான் இருக்கிறேன். நான் இந்த உடலை விட்ட உடனே அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நானும் ஒரு ஜோதி, என் அப்பா சிவத்தந்தையும் ஒரு ஜோதி. அதேமாதிரி யாரை பார்த்தாலும் உடலை பார்க்காமல் ஆத்ம ஜோதியை மட்டுமே பார்க்கணும். ஏன்னா உடல் அழியக்கூடியது. அழியக்கூடியதை பார்த்தால் தானாகவே பற்று வரும். பற்று வரும்போது அழியும் போது உங்களுக்கு துக்கம் வரும். அப்போ அழிவற்ற ஆத்மாவை பார்த்தீங்கன்னா முதல்ல உடலை பார்க்காதனால உங்களுக்கு பற்றும் வராது. ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க தான் போகுது. ஸோ அதனால் ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அடுத்தது இந்த மாதிரி மோகன் சர்மா அவர்கள் சொல்கிற மாதிரி காசு இல்லாத நிலை, இப்போ நிலச்சரிவு, அந்த மாதிரி விஷயங்கள் வருது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வருது. கடவுள் சொல்கிறாரு, என் நினைவிலே நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அந்த முரளியில் சொல்கிற மாதிரி நடக்கணும். ஏன்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவும் இருக்காது. இன்றைக்கி நடக்கக்கூடிய அத்தனை குற்ற செயல்களுக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த 5 விகாரமே அங்கே இல்லைன்னா அதனால தான் அது சொர்க்கமாக இருக்குது. இந்த 5 விகாரம் வருவதற்கு காரணம் உடல்ன்ற உணர்வு. அப்போ வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அந்த தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும். அப்போ நான் தெய்வீக ஜோதியாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்விலே இருக்கணும். உடல்ன்ற உணர்வு இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண மனிதன் மாதிரி உடல் சார்ந்த இன்பங்களை தேடி உங்கள் புத்தி போகும், புலனின்பத்தை தேடி போகும். ஆனால் ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் இறைவன் எப்படி தெய்வீகம் நிரம்பியவராக இருக்கிறாரோ அதே மாதிரியே உங்களுடைய குணங்கள் மாறும். அந்த குணங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நம்பர் 1 பதவி தான் சொர்க்கத்தில் கிடைக்கிற ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா நாராயணன் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக இருக்கிறார். இப்போ முதல் மகாராஜானா என்ன அர்த்தம்? 2500 வருடத்தின் சுகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. 150 வருடம் ஆயுள், மறுபடியும் ராஜ குடும்பத்திலே பிறப்பீங்க, மீண்டும் மீண்டும் ராஜ குடும்பத்திலே பிறப்பீங்க. ஸோ அப்படி 2500 வருடம் சுகத்தை அனுபவிப்பீங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக பிறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக சொர்க்கத்தில் இருப்பீங்க. லேட்டாக பிறந்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற டைம் கம்மியாக ஆகிடும். ஸோ அதனால் நாம் ஆரம்பத்திலே பிறக்கணும். அதுதான் நம்முடைய லட்சியம். ஸோ இப்போ லட்சியம் தெரியுது, அதுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியுது. அப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது உங்களுக்கு துக்கமான விஷயமாக, அதிர்ச்சியான விஷயமாக இருக்காது. மாறாக ஆனந்தமான விஷயமாக இருக்கும். ஏன்னா இது துக்கம் நிறைந்த உலகம். துக்கம் கொடுக்குற உடம்பு, துக்கம் கொடுக்கக்கூடிய உறவுகள், இதில் இருந்தெல்லாம் நிரந்தரமாக தப்பிச்சு போகிறீங்கன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே, இல்லையா? ஸோ அப்படி சந்தோஷமான விஷயம் அதுதான் பைபிளில் வந்து உங்கள் துக்கம் சுகமாக மாறும்னு சொன்னது. எப்போ இந்த ஞானத்தை உணர்ந்து அது உங்கள் ஆழ் மனசில் பதிவாகிவிட்டால், அந்த நினைவோடு ஆத்மா உடலை விட்டு பிரிந்தால் உங்களுக்கு அது சுகமான விஷயம். ஆனால் இந்த ஞானத்தின்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னும்போது அது மிகப்பெரிய துக்கமான விஷயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் துக்கப்பட்டாலும் சரி, படாட்டினாலும் சரி, உலகம் அழிந்தே தீரும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம். சொர்க்கத்துக்கு வருமா இல்லையான்றது நம்ம பண்ணுற முயற்சியை பொறுத்து. ஸோ எப்படியும் கலியுகம் அழிய போகுதுன்னா வரப்போகிற சத்தியுகத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுறது தானே புத்திசாலித்தனம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி முயற்சி, கஷ்டமெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம கோயில் குளம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சோம், ஜபம் வேதங்கள் எல்லாம் படித்தோம். ஆனாலும் உலகம் மோசமாக தான் ஆச்சு, நம்முடைய குணம் மோசமாக தான் ஆச்சு. அது பக்தி மனிதர்களாக உருவாக்குனது. ஆனால் இப்போ இறைவனை மட்டும் நினைவு செய்து சொர்க்கத்துக்கு போகிறோம். ஆத்மா மேல்நிலை அடையுது. ஏன்னா இந்த ஞானத்தை கொடுப்பது இறைவன். ஒரிஜினலாகவே கடவுள் எப்படி இருக்கிறாரோ அவரை நினைக்கிறோம், அவருடைய சிலையை கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் வீட்டில் இருந்தபடியே நினைக்கிறோம். எங்கேயும் ஒரு பைசா நமக்கு செலவு கிடையாது. இல்லை, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம கோயில் குளம்னு போக முடியும்.
படுத்த படுக்கையில் இருந்துக்கிட்டு கூட நீங்கள் இறைவனை நினைக்கலாம். நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா தூய்மையாக நீங்கள் 5000 வருடமாக இழந்த அத்தனையும் உங்களுடைய ஆத்மான்ற பேங்க் அக்கௌண்ட்டில் மீண்டும் சேமிப்பாகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். ஸோ இந்த அதிர்ஷ்டத்தை இழந்துடாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.